அப்படின்னா நமக்கு அது தெரியலை. அப்போ சிலைக்கு முன்பாக ஒரு ஒரு மரக்கட்டைக்கு முன்பாக இல்லை சின்ன கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் வச்சு அந்த மண்ணை அதுக்கு முன்னாடியும் இதுதான் தெய்வம் அப்படின்னு நம்ம கண்கள் பார்க்கும்போது ஒன்று தெரியணும். அப்போ எதை பார்த்து கும்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதனால மனிதர்களுக்கு அறியாமையினாலே ஒரு மண் எடுத்து ஒரு குமியலாக மனுஷன் தானே வைக்கிறான். அதை மனுஷன் தானே மண் எடுத்து இப்படி கட்டி ஒரு இதை உருவாக்கி அதில் போய் அதுக்கு அதை தடவி பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் வச்சு அதை வணங்குறான். அப்போ மனுஷன் தான் அதை என்ன பண்ணுறான், செய்கிறான். அந்த சாமியை உருவத்தை ஒரு ஆசாரி தான், ஒரு கல்லை சிற்பி தான் என்ன பண்ணுறாரு, செதுக்கி 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 ஒரு சிலையை செய்கிறான். அப்போ அந்த சிலையை என்ன பண்ணுறான், ஒரு உருவமாக்கி காமிக்கிறான். அப்போது மனிதனை உண்டாக்குனது யார்? கடவுள். மனுஷரை உண்டாக்க ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் வச்சு நான் அப்போ சொன்னேன், அந்த கர்ப்பத்தில் கை கால் மூக்கெல்லாம் வைக்கிறது யார்? கடவுள், கர்த்தர் தான், ஆண்டவர் தான், கடவுள், இறைவன், கடவுள் எல்லாமே. அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மூக்கு இப்படி இருக்கும், அந்த உருவத்துக்கு அமைப்பு கொடுக்குறார். ஒரு உருவத்துக்கு அமைப்பு கொடுக்குறாரு. கண்ணு காதுன்னு அமைப்பு கொடுக்குறார். இப்போ அதில் ஒரு சிலர் அழகாக இருக்கிறாங்க. என்ன, ஒரு சிலர் அழகாக பார்க்க அழகாக லட்சணமாக இருக்காங்க, கலராக இருக்கிறாங்க, இல்லை கருப்பாக இருந்தாலும் லட்சணம் இருக்குது. இதெல்லாம் இந்த அமைப்பை கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர், ஆண்டவர். இந்த அமைப்பை கொடுத்தது யார்? ஆண்டவர். இந்த முக அழகு, அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர், இந்த உடம்போட அந்த அளவு, இதெல்லாம் வச்சது யார்? இது எப்படி அழகாக வச்சது யார் அப்படின்னா கடவுள், இறைவன், ஆண்டவர், கர்த்தர். அவர் தான் வச்சிருக்கிறார். அவர் தான் அந்த அமைப்பை கொடுத்து பிறக்க வச்சார். நம்மளாவே எனக்கு கை இப்படி இருக்கணும், என் கால் இப்படி இருக்கணும், நான் உயரமாக இருக்கணும், அல்லது குள்ளமாக இருக்கணும், அல்லது குண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட்டை குறைக்க போகிறேன், நான் உடம்பை ஏற்ற போகிறேன், என்னத்தையாவது கொடுத்து ஏற்ற இறக்க இருக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியம் அல்ல, அது சாத்தியம் கிடையாது. உடம்பை இறக்குறது ஏற்றுறதெல்லாம் என்னது, ஆண்டவர் படைத்தவைகளை நம்ம என்ன செய்யும், அசூசிப்படுத்துகிறோம். அது என்னென்னமோ படுத்துகிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ அதை ஏற்ற இறக்க ஏன் அப்படி பண்ணுறோன்னா, ஒரு நிதானம் இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், இந்த சரீரத்தை பராமரிக்காமல் ஏத்தம் இறக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போல்லாம் அப்படி இல்லையே. எனக்கு தெரிந்த காலத்தில், என்னோட அனுபவம் உள்ள காலத்தில், நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் எனக்குள்ள அம்மா அப்பா தாத்தா ஆச்சி பாட்டி அவங்கெல்லாம் நான் பார்க்கும்போது அது ஏற்றுறதுங்கிறது இறக்குறதும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன பாடி, என்ன உடம்பு சைஸ் இருக்கோ அது இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், வியாதிகள் வந்ததே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லையே. அப்போது இந்த உடம்பை உண்டாக்குனது யார்? இந்த சரீரத்துக்கு அமைப்பு கொடுத்தது யார்? கர்த்தர். இதுக்கு அழகு கொடுத்தது யார்? கர்த்தர். இதுக்கு ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்குனது ஆண்டவர். இவை உருவாக்கி ஆண்டவர் நம்மளை மனிதனாக இங்கே வச்சிருக்கிறார். என்ன, ஒரு குழந்தைக்காக எங்கெல்லாம் போகிறோம், குழந்தை வேணும், நம்மளால் வைக்க முடியுதா? இப்போ என்னமோ செயற்கைன்னு சொல்லிட்டு என்னத்தையும் வைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த மனுஷனை உண்டாக்குனது கர்த்தர், ஆண்டவர். அப்போ ஆண்டவரை உண்டாக்குனது யார்? யாராவது உண்டாக்க முடியுமா? முடியாது. அப்போ மனுஷன் என்ன செய்கிறான், ஒரு கல்லை வெட்டுறான், அவன் உளியை வச்சு சுத்தியில் வச்சு அடிக்கிறான், அதெல்லாம் உருவம் அமைக்கிறான், ஒரு உருவமாக அமைச்சு கொண்டு வச்சு இதுதான் சாமி அப்படின்றான். ஆண்டவரை யாரும் உருவாக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் அனாதியாக இருக்கிறார். இதெல்லாம் உண்டாக்குனது அவர். இந்த முழு உலகத்தையும், இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்புகளையும் உண்டாக்கினது அவர். எவராலையும் ஆண்டவரை தொட முடியாது, கிட்ட போக முடியாது, நெருங்க முடியாது. ஆண்டவர் யாரும் பார்த்தவங்களும் கிடையாது, யாராவது அவரை பார்க்கவும் இல்லை. அவரை பார்த்தோன்னா ஒருத்தர் இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரோட ஒளியை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்போ அவரை பார்க்கவே இல்லை, அவரை நம்மளால் பார்க்கவும் முடியாது. அப்பேற்பட்ட தெய்வம், அந்த தெய்வத்தை பார்க்க முடியாது. அவர் தான் அத்தனை உண்டாக்கியிருக்கார். மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு அறிவு கொடுத்துருக்கிறாரு, புத்தி கொடுத்துருக்கிறாரு, ஞானம் கொடுத்துருக்கிறாரு. இத்தனையும் கொடுத்து சில இதெல்லாம் உண்டாக்கும்படி அவனுக்கு அறிவு கொடுக்குறான். இந்த கட்டடத்தெல்லாம் கட்டக்கூடிய ஒரு அறிவு யார் கொடுத்துருக்கா? அந்த கட்டட தொழிலாளி கொடுத்துருக்குறார். ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அந்த பொருள், அந்த பைக்கு அதெல்லாம் ஒரு பைக் ஆக்கணும், அதில் 2 பேர் உட்காந்து போகணும் அப்படின்னா அதை இப்படி வைக்கணும், மனுஷனுக்கு அறிவு கொடுத்துருக்குறார். என்ன, இப்போ சரி ஏதாவது கண்டுபிடிக்கணும், மண் எடுத்து இப்படி பார்க்குற, இந்த மண்ணில் அது இருக்குது, இந்த காயில் இந்த சத்து இருக்குது, இந்த கீரையில் இந்த பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய புத்தி மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. என்ன, ஆண்டவர் கொடுத்தது. அப்போ அதை படிக்கிறோமா இல்லையா? படிக்காமல் எதையும் சொல்ல முடியுமா?
இப்போ ஒரு காய் எடுக்க அந்த காயை நறுக்குன்னா அந்த காய் இப்படி இருக்கும், கசக்கும், புளிக்கும், துவக்குன்றத நாம் அதை பார்த்தா தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும், புளிக்கும்னு சொல்ல முடியும். அப்போது ஏதாவது நம்ம செய்கிறோன்னா நம்மளுக்கு நம்ம கற்றுக்கொண்டு தான் பின்பு நம்ம அதை அதுவாக பிரதிபலிக்கிறோம். என்ன, நம்ம கற்றுக்கிட்டு தானே வரோம். நல்லா பண்ணுவேன், நான்லாம் நல்லா சமைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க. எங்கே போய் படிச்சிங்க? ஸ்கூல்லையா? இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம பெரியவங்களோட, நம்ம பாட்டி தாத்தா ஆச்சியோட, நம்ம அம்மா அப்பாவோட இருந்து அவங்க செய்கிறத பார்த்து பார்த்து இது இவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வைக்கணுமோ, இதை வச்சா நல்லா இருக்குமோ அவங்க பார்த்துக்கிட்டு இருந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம அதை படிச்சிருக்கோம் இல்லையா? வாழ்க்கை ஒரு பாடம். வாழ்க்கை என்னது? பாடம் படிக்கிறோம். நம்மளாம் வாழ்க்கையை பற்றி பாடம் படிக்கிறோம். எப்படி படிக்கணும்? ஸ்கூலில் போய் வாழ்க்கையை படிக்கணும்? இல்லை யூடியூப்லையா படிக்கணும்? இல்லை எதுலையா டிவிலையா படிக்கணும்? இல்லை, இப்போ நிறைய யூடியூப்லேயும் டிவிலையும் பார்த்து தான் வாழ்க்கையை படிக்கிறாங்க. நிறைய பேர் என்று சொல்கிறாங்க. வாழ தெரியாத நிறைய படித்த பிள்ளைகள் இருக்குது. வாழ்க்கை வாழ தெரியல, ஏன்னா வீட்டில் கற்றுக் கொடுக்கல, வீட்டை சரியாக இருக்கலை, அதனால் அந்த பிள்ளைகள் வாழ தெரியல. நிறைய படித்த டாக்டர் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு சொல்கிறத பார்க்கும்போது பாவம், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படிலாம் படிக்கலை, நிறைய படிக்கலை, பிஹெச்டி படிக்கலை. ஆனால் எனக்கு கல்யாணமாக அப்படியே எனதோ கல்யாணம் நடக்கும்போது நம்மளை கொண்டு மேடையில் அது மட்டும்தான் தெரியும். கூட்டிகிட்டு போகிறாங்க, அது மட்டும்தான் தெரியும். அங்கே போய் நம்ம யார் வேறு ஒரு வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்படிலாம் தெரியாத ஒரு காலம். ஆனால் வாழ்க்கையை படிச்சிருக்கேனே நான். நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் இப்படின்னா இப்படி இருக்கணும், இப்படி வேலை செய்யணும் போல் அவங்க செய்கிறதையும், வீட்டில் இருக்கிற பெற்றோர் செய்கிறதையும், ஆச்சி தாத்தா பெரியவங்க செய்கிறதையும் பார்த்துருக்கேன். அப்போ இதை பார்த்து நம்ம இப்படி பண்ணணும்னு கற்றுக்கும். குழந்தைய பாருங்கள், சின்ன குழந்தை 5 வயசோ 4 வயசு குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் அதே மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணுமா இல்லையா? ஒரு குழந்தைய பார்க்க அடுப்பு, இந்த அடுப்பு அது என்னது, இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் இருக்குது பாருங்க, அதை அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்படி ஏதோ பண்ணுறதை பார்த்துருக்கு அந்த குழந்தை. பார்த்துட்டு அவள் போயிட்டான். அந்த குழந்தை நிற்கும் போது ஓடி போய் அந்த இதை வந்து எடுத்து அப்படி அடிக்கிறான். அந்த 5 வயசு குழந்தை அப்படி அடிக்குது. அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தீப்பெட்டி எடுத்து வந்து பொறுத்துது. ஏன்னா இப்படி தானே அவங்க வச்சாங்கன்னு தெரியும். அது வெடிச்சிரும், இல்லை தீ பிடிச்சிரும், இல்லை நம்ம கையில் சுட்டுருங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க இப்படி செஞ்சான். அப்போ வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா வந்தானே பெரியவங்க பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, அது தொடக்கூடாது, அது இப்படி பண்ணால் தீ பிடிச்சிரும், இப்போ ஆனால் அதுக்கு காலம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சுடும், அதை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். இப்போ கற்றுக் இப்போ அந்த வாழ்க்கை அதில் நடைமுறையில் நடைமுறையில் நம்ம வாழ்க்கை என்ன செய்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு தனியாக உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கும். இங்கே பாரு, தீ இப்படி பற்ற வைக்கணும், அதை அப்படி செய்யணும் சொல்லலையே. நம்ம இருக்கும்போது சொல்கிறோம். சில வீட்டில் அப்பாக்கள் டிரைவராக இருந்தால் இந்த பிள்ளை சும்மா ஏன்னா அப்போ கார் ஓட்டி பார்த்துருக்கோம். அதனால் வீட்டில் கார் கொடுக்க மாட்டாங்க. இப்போ காரை ஓட்ட முடியாதுல்ல. அதனால் இந்த பிள்ளைகள் சும்மா என்னத்தையாவது வச்சுட்டு சும்மா ஒரு கம்பத்துக்கு வச்சுக்கிடும், கார் அப்படிங்கும், அப்படி ஓட்டும், அப்படியே எல்லோரும் ஏறுங்க அப்படிங்கும். ஒன்றும் இருக்காது. பாருங்கள் அவங்க எவ்வளோ கனவு பாருங்கள். எல்லோரும் பின்னாடி உட்காந்துக்கிடுங்க, போது கார் போகுது. இப்போ எங்கே போனோம், அங்கே போனோமா, திருநெல்வேலி இறங்க எல்லாம் திருநெல்வேலி வந்துட்டு சொல்லுவோமா இல்லையா? அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம ரசிக்குமா இல்லையா? அப்பா மாதிரியே செய்து பாரு, போன மாதிரியே இருக்குது பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பா அதை செஞ்சார், அந்த குழந்தை அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கு. அதனால அப்பா செய்கிறத செய்யுது. சரி, ஒருவேளை அந்த அப்பா வந்து ஏதாவது இந்த மெக்கானிக்கல் வேலை பார்த்தாருன்னா டக்குன்னு எந்த அடிப்பார். இந்த பிள்ளைங்க சும்மா ஏதாவது ஒரு குச்சி கிடச்சா போய் கம்ப வச்சு மண்ணில் டக்குன்னு நடிப்பாங்க. ஏன்னா இப்படி தானே அவர் என்னதோ பண்ணுறாரு அப்படின்னு. இந்த விளையாட்டு கார் வாங்கி கொடுப்போம், அதை உடச்சி பிச்சு இப்போ மாதிரி மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கண்டுபிடிக்குங்க. இது பாடம் குழந்தைகள் படிக்கிறாங்க. என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு முறையான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து இப்படி இருக்கும், காருன்னா அப்படி இருக்கும், இது பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தருவாங்க. அது மாதிரி சமைக்கிறது சொல்லி தருவாங்க. சுற்றும் பானையில் இவ்வளோ தண்ணி வச்சா இவ்வளோ போடலாம் அப்படின்னு இப்போ வாழ்க்கை பாடம். அப்போ சொல்கிறாரு, பூமியில் இருக்கிற நம்ம சங்கீதம் வச்சோம் பாருங்க, பூமியில் இருக்கிற எல்லா குடிகளே, பூமியில் இருக்கிற எல்லா குடிமக்களே என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கர்த்தரை பாடணும். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் சொல்லி கொடுக்குது நிறைய விஷயங்களை. சின்ன புஸ்தகமாக தான் இருக்குது பாருங்கள், புக்கு சின்னதாக தானே இருக்குது. என்ன, இந்த வேத புஸ்தகம் சின்னதாக தானே இருக்குது.